ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வீடியோவே போடலை. எதுக்குன்னா எனக்கு ரொம்ப கோல்டு, வாய்ஸ்லாம் கொடுக்க முடியாது. சரியான இருமல், சளி, காய்ச்சலாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி தான் வீடியோ எடுப்போமேன்னு சொல்லி எடுத்து போட்டேன். நேற்று நைட்டு எடுத்த வீடியோ இது. நேற்று வந்து குலசையில் வந்து கந்திரி கொடியேற்று நேற்று. இனிமேல் தான் கந்திரி வரும். அடுத்த வாரம் 1ஆந்தேதி என்னவோ கந்திரி வரும் இன்ஷா அல்லாஹ். நேற்று தான் கொடியேற்றுனாங்க. நாங்கள் போகலை யாருமே. ஏன்னா எனக்கும் உடம்பு முடியல, என் பையனும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு 10த்துன்றதுனால எங்கேயுமே அசையவும் முடியல. என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போயிருந்தாங்க, நேச்சக்கொண்டு தந்திருந்தாங்க. அதை தான் நேற்று நைட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் ஒரு கவர் சாப்பாடு தான், அப்படி ஒரு கவரோடு தந்திருந்தாங்க. நான் இந்த ஹாட் பாக்ஸை தட்டி வச்சுருந்தேன். அதுக்கு தொட்டு கூட வந்து அடை ஊறுகாய் பிணைஞ்சிருந்தேன். அடை ஊறுகாய்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் அடை ஊறுகாய். இது எங்கள் சாச்சி எனக்கு கொண்டு தருவாங்க. எனக்கெல்லாம் பண்ண தெரியாது. அடை ஊறுகாய் எப்படி பண்ணிங்கன்னா, பொடி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறணும், தேங்காயும் திருவி போடணும். இந்த அடை ஊறுகாய் தேவைக்கு ஒரு 2-3 போட்டு பொடிசாக கட் பண்ணி உப்பும் போட்டு நல்லா கையை வச்சு பிணையணும். அப்படி பிணைஞ்சி நல்லா இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான அடை ஊறுகாய் ரெசிபி ரெடி. இது நெய்ச்சோத்துக்கு சூப்பராக இருந்துச்சு நேற்று. நெய்ச்சோத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ஊறுகாயும் இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாயும் எங்கள் சாச்சி தான் எனக்கு வீட்டிலேருந்து போட்டு எங்கள் கைத்தாரிலேருந்து கொண்டுட்டு வந்து தருவாங்க. வேறு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது. மாங்காய் ஊறுகாயும் இருந்துச்சு. அதையும் வச்சு நேற்று நைட்டு முறையை கழிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.